அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பரமக்குடியிலிருந்து. இந்த சந்தை பார்த்தீங்களா, சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் நடைபெறுகின்ற ஆட்டுச்சந்தை. இன்று நடைபெற்ற ஆட்டுச்சந்தை இது. இந்த சந்தையை பொறுத்தவரை சனிக்கிழமை காலை ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 9 மணி 10 மணி முடிய நடைபெறும். இங்கே பார்த்திங்கன்னா அதிகமாக கிடா, வெள்ளாட்டம் ஆடு தான் இறங்கும். செம்பரி அதிகமாக இறங்காது. நல்ல சந்தை. உள்ளே போகிறதுக்கு தான் கேட்டு காசு, வெளியே வர கேட்டு காசு கிடையாது. பரமக்குடினா பார்த்திங்கன்னா உள்ளே போக கேட்டு காசு, வெளியே வரவும் கேட்டு காசு எடுக்கணும். இங்கே உள்ளே போக மட்டும்தான் கேட்டு காசு. கிடாய்கள் இறக்கம் அந்த சந்தையை பொறுத்தவரை அதிகமாக இருக்கும். அதிகமான கிடாய்கள் இறக்கமாக இருக்கும். ஓரளவுக்கு நம்மளால் முன்னாடி பரமக்குடி சந்தையில் தான் கிடாய்கள் வாங்குவேன். இப்போ அந்த லீவ் டயத்தினால பார்த்திங்கன்னா இளையான்குடி சந்தையிலையும் நம்ம கடைக்கு கிடாய்கள் வாங்குறது அதிகமாகும். தம்பிகிட்ட நம்ம கொஞ்சம் அதிகமாக கிடாய்கள் எடுப்போம். தம்பியும் கொஞ்சம் வேலை அனுசரித்து சொல்லுவாப்புல, அதனால் அவர்கிட்ட அதிகமாக எடுப்போம். இப்போ கொஞ்ச நாளாக அவர் கொஞ்சம் பழக்கத்தில் நம்ம கிடா ஓரளவுக்கு அனுசரித்து சொல்லுவாப்புல. இது ஃபுல்லாமே அவர் கொண்டு வர்ற கிடா தான். எல்லாம் திருவாச்சி கிடா. அங்கிட்டு போய் வேறு சந்தையில் போய் எடுத்துகிட்டு வருவாப்புல. இல்லை மேக்ஸிமம் ஒரு 5 கிடா 7 கிடா நம்மளுக்கு பிடிக்க சொல்லிடுவாப்புல, பிடிச்சிக்குங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டாக போயிட்டு நமக்கு தேவையான கிடாய்களை கொஞ்சம் நம்ம பொடி கிடாய்கள் அறுக்கிறது இல்லை. நம்ம கடையை பொறுத்தவரையில் பொடி கிடாய்கள் அறுக்க மாட்டேன். ஓரளவுக்கு கொஞ்சம் பெருங்கிடாய்களாக வரும். பல்லு போடாத குட்டி, ஒரு 2 பல்லு குட்டி, அந்த மாதிரி கிடாய்கள் தான் அறுப்பேன். கொஞ்சம் நல்லா உயர்ந்தரமான கிடாய்களாக கொஞ்சம் அறுப்பேன். இதில் கிடக்கிற பெருங்கிடாய்கள் மட்டும் நம்ம கடைக்கு பிடிச்சேன். பொடி கிடாய்களில் விலைக்கு எப்பயுமே விட்டுறது. பொடி கிடாய் நம்ம அறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறது. ஏன் அந்த பொடி கிடாயை அறுக்க மாட்டேன் அப்படின்னு கூட தம்பி கேட்டாப்புல. ஏன்னா அந்த நல்லா அழுத்தமாக இருக்குது, அந்த குட்டியில் பாருங்கன்னு கேட்டாப்புல. இல்லை எனக்கு பொடிக்கடா வேண்டாம், கொஞ்சம் பெருங்கடா தானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிறத 2 பல்லு போடாத குட்டியில் கொஞ்சம் பெருங்கடாய்களை தான் எடுக்கிறது. நான் இந்த கடாயை விலை கேட்டேன். 10 ரூபாய்க்கு கேட்டு 11 ரூபா அப்படியே கேட்டாச்சு. அந்த வெள்ளைக்கடாயும் சேர்த்து பார்க்க சொன்னாப்புல. எனக்கு வெள்ளைக்கடா பிடிக்கல. வெள்ளைக்கடா 4 பல்லு. அதனால் கொஞ்சம் யோசிச்சு அந்த கடாயை சேர்த்து வாங்க. ஆனால் அதையும் சேர்த்து 2ஐயும் சேர்த்து கொண்டு போங்கண்ணே அப்படின்னு சொன்னாப்புல. ஒரு கடாயை மட்டும்தான் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருங்கடாயை மட்டும், அது 2 பல்லு தான். இந்த கடாயை பொறுத்தவரைக்கும் கிடக்கிற இந்த கடா 2 பல்லு தான். வெள்ளைக்கடா 4 பல்லு. ஃப்ரெண்டு கூட பிடிங்க 4 பல்லு தான், இதில் என்ன இருக்குது, அருங்க பிடிங்க அப்படின்னு சொன்னாப்புல. எனக்கு கட்டை கிடா கொஞ்சம் கறி வேகலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் வச்சு நாளைக்கு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கல. ஏன் இந்த மாதிரி பெருங்கடாயை நம்ம எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடல்லாம் நம்மகிட்ட பார்த்திங்கன்னா 600 500 தலை 300. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருஞ்சட்டை அந்த செட்டுகளை கொஞ்சம் மேலே ஏங்கி விற்கிறதுனால கொஞ்சம் பெருங்கடாயை பிடிப்பேன். ரொம்ப நேரம் 2 கடாயும் பொடி கடாய்கள் இங்கே உள்ள கடாய்களும் அமைஞ்சிச்சு. இந்த கடாயும் சேர்த்து பாருங்கண்ணே அப்படின்னு சொன்னாப்புல. எனக்கு இந்த கடாயில் ஒரு கடாய் விலைக்கு ஒரு கடாயை கொடுன்னு சொன்னேன். அவர் 2ஐயும் தானே சேர்த்து கொடுக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு அனுசரித்து தரேன், 2ஐயும் உங்களுக்குலாம் ஒரு 1000 ரூபா தள்ளி கூட தரேன், கொண்டு போங்கன்னு சொன்னாப்புல. எனக்கு அது கொஞ்சம் அந்த வெள்ளைக்கடா பிடிக்காதனால கொஞ்சம் மலைச்சேன். மறுபடியும் வேறு ஆள்கிட்ட நம்ம கேட்டதை காட்டிலும் ஒரு 500 சேத்து கொடுத்துருக்காப்புல. அது சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த ஆடும் குட்டியும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்டு தான் கொண்டு வந்தாப்புல. இந்த 5 கிடாயும் அந்த ஆடு குட்டியும். அண்ணன் ஒருத்தர் நம்மளுக்கு எப்பயும் பரமக்குடி சந்தையிலேருந்து எல்லாருக்கும் கொஞ்சம் தீர்த்து விடுவாப்புல. ஓரளவுக்கு சாதாரணமாக குட்டி வாங்கினா நம்மகிட்ட கொடுப்பாப்புல, விற்கலைன்னா அந்தாங்க கொண்டு போங்க 5 ரூபா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு கறி கொடுப்பாப்புல. கிடா குட்டியில் வாங்கி விற்கிறவர் தான் இவர். இந்த ஆடும் குட்டியும் பார்த்திங்கன்னா அண்ணன் 14 கேட்டு 15 கேட்டாப்புல. நம்ம 15,500 அவருக்கு முடிச்சு கொடுக்குறக்காண்டி பேசி விட்டான். கூப்பிட்டாப்புல வாங்க தீர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை போய் முடிச்சு கொடுத்தான். அவர் இல்லை நான் வாங்கினதே 15,500 தான் அப்படின்னு சொல்லிட்டு விடமாட்டேன் சொல்லிட்டாப்புல. சரி அம்மா அங்கிட்டும் தெரிஞ்சவர் இங்கிட்டும் தெரிஞ்சவர், அதனால் கொஞ்சம் அழுத்தலை. இந்த 5 கிடாயும் அப்படியே கேட்டேன். 1 லட்ச ரூபாய்னு கேட்டேன். அவர் சொன்னது 5 கிடாயும் 1,18,000 சொன்னாப்புல. நான் ஒன்றுன்னு கேட்டேன், ஒரு கிடா 20,000 கேட்டேன். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 நாள் உன் வீட்டில் நிற்கட்டும், 10 நாள் கழித்து நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால கொஞ்சம் மலைச்சாப்பில். ஏன்னா அதுதான் பெருங்கிடாய்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா 4 பல்லு 2 பல்லு கிடா தான். இந்த கிடானா 4 பல்லு தான். நல்ல கிடாய். தீபாவளிக்காண்டி அந்த நேரத்தில் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறக்காண்டி கேட்டேன். விலையை வாங்கி வத்தியாரே சொன்னாப்புல. 1 லட்ச ரூபா வாங்கி அப்படியே 5 கிடாயும் விடு, 20,000 உனக்கு கிடாய்க்கு 1000 2000 கூடத்தான் விடு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த தீபாவளி நேரத்தில் கொஞ்சம் கடைசியாக இருந்துச்சுன்னா வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறக்காண்டி, கிடாயை நீ உங்கள் வீட்டில் போட்டுரு, நான் ஏற்றிக்கிறேன், ஒரு 10 நாள் கழிச்சு ஏற்றிக்கிறேன், அங்கிட்டு 10 நாள் என் வீட்டில் நின்று போகுது அப்படின்னு சொன்னேன். அவர் கொஞ்சம் மலைச்சாப்பில். எல்லாம் அவ்வளோ நாள் நம்ம மேய்க்க முடியாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, அவட அப்போனா நீ பார்த்து வேறான்ட்டு தட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னொருத்தர் 1 லட்சத்தை உடச்சிக்க சொல்லுங்கள், பொண்ணை உடச்சி சொல்லுங்கள் கேட்போம்னு சொன்னாப்புல. நான் ரவுண்டாக ஒன்றுன்னு சொல்லி வச்சுட்டு வேணா பார்ப்போம். கொடுத்தாப்புலாம் கொண்டு அவர் வீட்டில் ஒரு 10 நாள் கிடந்துச்சுன்னா நம்ம பக்கத்து ஊர் தான், ஒரு பிரச்சனை 10 நாள் கிடந்துச்சு நம்ம வீட்டில் 10 நாளைக்கு கிடந்துட்டு போதும் இப்படி கேட்டேன். நான் அவர் கொஞ்சம் மலைச்சதுனால நான் சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஏன்னா பழக்க வழக்கம் கெட்டு போகிற நாளைக்கு குறைச்சி வாங்கிட்டோம்னாலும் நாளைக்கு சங்கடப்படுவாங்க. அதனால் நம்ம பழக்க வழக்கத்தை பொறுத்தவரை கரெக்டாக இருக்கணும் அவசரக்காண்டி கரெக்டாக இருப்பேன். 100 ரூபாயா இருந்தாலும் முறையாக வாங்கணும்னா அப்படி கொடுத்துட்டு போயிடுறது. அந்த விஷயத்தில் கரெக்டாக இருப்போம்.
அதனால் அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு, இல்லை வேண்டாம், கிறங்குச்சுன்னா நாளைக்கு மன வருத்தம் வந்துடும், வேண்டாம் அப்படின்னு சொன்னாப்புல. அது உண்மை தான். வாங்கி போட்டு அவர் வீட்டில் கிறங்குச்சுன்னா அதே நான் சொல்லிட்டேன், கிறங்குனா பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னேன். நாளைக்கு இருந்தாலும் மன வருத்தம் வரும் அப்படின்னு சொல்லி பழக்கம் வளர்க்குறேன். சரி அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. உங்கள் வீட்டில் கொண்டு போய் போகிறேன்னா பிடிங்க, லேட்டாக நின்றுட்டு போயிடுவான். கொஞ்சம் மலைச்சேன், இந்த அன்றைக்கி அவர் வியாபாரி ஒரு கிடா ஒரு 20,000 அதிகமாக தெரியுது, வேண்டாம் அப்படின்னு சொன்னாப்புல. சரி நான் அவரை அழுத்தலை, விட்டாச்சு. அழுத்திட்டு தான் கொடுத்துருப்பாப்புல, அழுத்தலை. அங்கிட்டு நிற்கிற கிடா மட்டும், அந்த ஒரு கிடா மட்டும் கொஞ்சம் கொடுக்குறா, அது பல்லு போடாத கிடா. இது ரெண்டு பல்லு 2 கிடா, 4 பல்லு 2 கிடா. அதனால் நல்ல கிடா, நல்லா கசைய கிடா தான், நல்லா உயரந்தரமான நெட்டுப்போக்கான கிடா தான். இங்கேயோ ஆட்டில் வளர்ப்பில் போட்டிருக்காங்க. நல்ல நெட்டுப்போக்கான கிடாய்கள், நல்ல கிடாயாக இருந்துச்சு. சந்தையில் இறங்கினா டாப்பு கிடா தான். இந்த இளையாங்குடி சந்தையை பொறுத்தவரை இறங்கின கிடாயில் இன்றைக்கி நல்லா டாப் கிடாய்கள் இதுதான். ஆனால் விற்கலை, லாஸ்ட் முடிய விற்கலை. லாஸ்ட்டில் வீட்டுக்கு தான் பற்றிட்டு போனாப்புல. ஏன்னா கிடாய்கள் பெருங்கிடாய்கள், இந்த மாதிரி கிடாய்கள் இந்த மாதிரி நேரத்தில் இழுக்காது, அவ்வளோதான் ஓடவும் செய்யாது. அதனால் கறிக்கடைக்காரவங்க இந்த மாதிரி கிடாய்களை விரும்ப மாட்டாங்க. நல்ல நாள் பல நாள் தான் விரும்புவாங்க. வேறு சந்தைக்கு கொண்டு போகிறவங்க தான் அதை விருப்பப்படுவாங்க. ஆனால் அவங்க 2 3 பேர் கேட்டாங்க, ஒன்றை உடச்சி கேட்டதுனால அது கொடுக்கல. லைட்டாக ஒன்றை உடச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாப்புல. அது ஒன்றை உடைக்கலை, ஏன்னா ஒன்றுக்கு மேலே தான், கீழே அந்த வாத்தியார் ஒன்று கேட்டு நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஆனால் அப்புறம் பிடிச்சி நம்ம ஃப்ரெண்டு தான் பிடிச்சி பார்த்தா, பல்ல பிடிச்சி பார்த்து பல்ல பிடிச்சி பார்த்தாப்புல. இது 2 4 புல், அது 2 புல். நல்ல கிடா, கசக்கிடா. அவர் அண்ணன் காசை அந்த ஆடு குட்டிக்கு வியாபாரம் நீட்டிக்கிட்டே நின்றாப்புல. தீர்த்து விட்டாச்சு. ஒரு 300 தக்கத்துக்காண்டி மல்லு கட்டி கிடந்தாங்க 2 பேரும். அடுத்து 2 பேரும் உங்கள் 2 பேர் பாடு நீங்களே பார்த்துங்க அப்படின்னு சொன்னேன். மறுபடியும் அவர் சரி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் சொல்லிட்டேன், அப்படிங்கிற கசங்குறாப்புலன்னு அதை விட்டாப்புல. அவர் மறுபடியும் திருப்பி கொண்டு அந்த ஆடு குட்டியும் 15,600க்கா நம்ம விற்றாப்புல, 16 ரூபாய்க்கு நம்ம விற்றாப்புல. கொஞ்சம் இது கிடாயை பொறுத்தவரை நல்ல கிடாய். நம்ம மேக்ஸிமம் நம்ம கடைக்கு பரமக்குள்ள நம்ம கடைக்கு கிடாய்கள் மட்டும்தான் வாங்குறது. வெள்ளாடு குட்டி புது குட்டிலாம் வாங்க மாட்டேன். நல்லா கிடாய்கள் மட்டும்தான் வாங்குறது. கொஞ்சம் நல்ல கிடாய்களாகவும் பார்த்து வாங்குறது. ஓட்ட சட்டையெல்லாம் வாங்க இருக்கிறது இல்லை. இது பெருங்கிடாய்களாக பார்த்து வாங்குறதும் பார்த்திங்கன்னா 2 பல்லு போடாத கிடாய்கள். தீபாவளி நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த 4 பல்லு கிடாய்கள்லாம் கிராமத்துக்காரவங்க அதிகமாக வருவாங்க. இப்போ கிராமத்துக்காரவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது, ஏன்னா அவங்க கூடவே வேக்காடு வைப்பாங்க. அதனால் இது பயப்படாமல் தீபாவளிக்கு அறுக்கலாம். ஆடி தீபாவளிக்கு இப்படி கிடாய்கள் 4 புல் எடுக்கலாம். பல்லு சேர்ந்த கிடாய்களாக மறுக்க மாட்டோம். 4 புல்லுன்னு சொல்லும்போது கசை கிடாய்கள் 4 புல் அப்படி ஒன்றும் கறி ரொம்ப ரஃபானாக இருக்க வாய்ப்பு கிடையாது, நைஸ் கறியாக தான் இருக்கும். அதனால் கசை கிடாய்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. கொட்டைக்கிடாயாக இருந்தால் கொஞ்சம் யோசிக்கலாம் 4 புல். இப்போ நான் அப்பவே பார்த்த வெள்ளைக்கிடா பார்த்திங்கன்னா கொட்டைக்கிடா, அது 4 புல்லு சொன்னோம், கொஞ்சம் யோசித்தேன், வேண்டாம் அப்படின்னு சொன்ன மாதிரி. இதெல்லாம் வாங்கலாம், பிரச்சனை கிடையாது. ஒரு அண்ணன் நிற்கிறவர் அவர் ஒன்றும் உடைக்க சொன்னாப்புல. இவர்னா பெருங்கன்ற வியாபாரி, வாங்கி வேறு சந்தைக்கு கொண்டு போகிறவங்க. கொஞ்சம் உடச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாப்புல. நான் நிற்கவும் ஏங்கடா நினச்சிட்டு என்கிட்ட கேட்டாப்புல. இல்லைண்ணே அவருக்குடா, நானே இப்போ விலை கேட்டேன், அவர் கொடுக்கலண்ணே அப்படின்னு. எவ்வளோ கேட்டீங்கன்னு சொன்னாப்புல. இப்படி சொன்னேன், கொஞ்சம் அதிகமாண்ணே அவ்வளோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவட போயிட்டாப்புல. நான் ஒன்று கேட்டேனே அப்படின்னு சொன்னேன். சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. அவர் கொஞ்சம் உடைக்க சொல்லுங்கண்ணே கேட்போம் அப்படின்னு சொன்னாப்புல. அது அவர்கிட்ட நீங்கள் சொல்லணும்னு சொல்லுவாங்க. அவரை சிரிச்சு போயிட்டாப்புல. நல்ல கிடாய்கள். ரொம்ப நேரம் நின்று இந்த கிடாயில் பார்த்தேன், முடிச்சுன்னா முடிச்சிருவோம் அப்படின்னு. 1 நாள் இருந்தால் கூட முடிச்சிடலாம். ஒரு கிடா 20,000 சொல்லும்போது ஒரு கிடா மட்டும் தான் 10,000 கிடா. தீபாவளி நேரத்தில் நம்ம பிரச்சனை கிடையாது, அதை அடித்து ஓட்டிடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தீபாவளி பக்கத்தில் எதுவும் ஒதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் தட்டுறதுனால ஒதுங்க வாய்ப்பு இல்லை. அதனால் நல்லா தான் இருக்கும். நம்ம நண்பர் அவரும் சொன்னாப்புல, ஒன்றா விடுங்க போட்டோம் அப்படின்னு. ஆனால் அவங்க விடுறது மாதிரி இல்லை, ரொம்ப சங்கடப்பட்டாங்க தம்பி 2 பேரும். அவளை விட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா 2மே கொட்டைக்கிடா. நம்ம நண்பர் திடீர்னு ஒரு ஃபோன் அடித்து அக்கிக்கா கொடுக்கணும், 2 கிடாய்கள் பார்த்து வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாப்புல. அவட கசை கிடாயை பாருங்கன்னு சொன்னாப்புல. கசை கிடா கொஞ்சம் அமையலை. அவளோட 2 கொட்டை கிடாயும் விலை கேட்டோம். 2யும் 21 ரூபாய்க்கு கேட்டேன். அண்ணன் இந்த அப்பமே ஆடு ஒருத்தர் வாங்கி கொடுத்தோம்ல, ஆடு குட்டியும், அவர் 22 தான் பிடிச்சிட்டு போங்கன்னு சொன்னாப்புல. அவட கொஞ்சம் 11 ரூபா கரையன்னு சொன்னால் வாங்கலாம். 11 ரூபா இன்றைக்கி நிலைமைக்கு சந்தையில் வாங்கலாம். 11 ரூபா கரையத்துக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு சந்தை, கொஞ்சம் லைட்டாக கடுசாக தெரிஞ்சிச்சு குட்டி வாங்குறதுக்கு. அதனால் இன்றைக்கி நிலைமைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்கிற நிலைமை தான் இருந்துச்சு. அவர் திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்டேன், சரி இப்போ 22 ரூபாய் பிடிப்போம் அப்படின்னு பார்த்தேன். அவர் இல்லை கொட்டைக்கிடா வேணாம், கசக்கிடாயை பாருங்கன்னு சொல்லுவாங்க. அவட வேணாண்டா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. குட்டி நல்ல குட்டி, 2மே நல்லா தழுக்கான குட்டிகள். தழுக்குனா நல்லா கறிக்கட்டான குட்டிகள். எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஒன்று 12 கிலோ 13 கிலோ குறையாது. நம்ம 12 கிலோ மதித்தோம்னா 13 கிலோ வச்சு விழுகணும். அந்த மாதிரி குட்டிகள் நல்லா கல் மாதிரி இருந்துச்சு 2 குட்டியுமே. ஆனால் கொட்டை குட்டினால கொஞ்சம் யோசித்தேன், வேறு ஒன்றும் கிடையாது. நல்ல குட்டி, எந்த ஒரு வச்சமும் இல்லாத குட்டி. கோயில் வளத்துக்கு வாங்குறக்காண்டி இப்படி குட்டியெல்லாம் வாங்குவாங்க. 1000 2000 போயிட்டு போனால் வாங்கி விற்கிறவங்க தான்.
1000 2000 இப்போ கூட போட்டு வச்சு இப்படி குட்டிகள் வாங்குவாங்க. ஏன்னா வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் அதையும் கூட கொடுத்து வாங்குறவங்க இருக்காங்க. அவங்கலாம் வந்து கறி மதிப்பு பார்க்க மாட்டாங்க. எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இது நம்ம ஐயா தான் அவர்கிட்ட அதிகமாக கிடாய்கள் வாங்குறது. இந்த 2 கிடாயும் பார்த்து கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாப்புல. பரமக்குடியில் 2 கிடா கேட்டேன். நான் 27, 28 கேட்டேன். 29க்கு விற்றேன்யா அப்படின்னு சொன்னாப்புல. அது 2 இது 2 இங்கே இளையாங்குடி கொண்டு வந்திருந்தாப்புல. இது 2யும் கேட்டேன். லாஸ்ட்டு சந்தை கிளையிற நேரத்தில் பெருங்கடா அன்னைக்கு இழுவை இல்லாதனால சரி வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிக்காண்டி கேட்டேன். ஒரு கிடா வந்து 2 பல்லு, ஒரு கிடா பல்லு சேர்ந்துருச்சு. அதான் சந்தேகத்துக்கு பிடிச்சி பார்த்தேன். அவர் ஐயா எனக்கு தெரியலையா பிடிச்சி பாருங்கன்னு சொன்னாப்புல. பிடிச்சி பார்த்தேன். ஒரு கிடா இந்த கிடா பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் நிற்கிற கிடா வந்து பல்லு சேர்ந்துச்சு. அங்கிட்டு உள்ள கிடா வந்து பல்லு 2 பல்லு தான். ஆனால் பல்லு சேர்ந்ததுனால நம்ம கொஞ்சம் யோசிப்போம். 6 பல்லுனாவே அந்த கிடாயை நான் இருக்கிற யோசிக்கிறது. வாங்க மாட்டேன், தொடவும் மாட்டேன் அந்த கிடாயை. 4 பல்லு முடியாக வாங்குவேன். நல்ல 4 பல்லு நாளைக்கு 4 பல்லு இருக்கலாம், 4 பல்லுமே வாங்குவேன். இந்த கிடா பார்த்திங்கன்னா இதுக்குலாம் ஆடு அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த கிடா அவர் வந்து 32,000 சொன்னாப்புல. கேளுங்க நான் தரேன் சொன்னாப்புல. நான் சரி யோசிச்சுட்டு வந்துட்டேன். இது ஆடு நம்ம செட்டியாக இருக்குது அது ஆடு பார்த்திங்கன்னா 3 ஆடையும் கேட்டாப்புல. அவர் ஆடு வாங்கி வீட்டில் போட்டு மேய்ச்சி அப்புறம் விலைவாசி ஏறும்போது கொண்டு வந்து விற்கக்கூடிய ஆள். அதனால் கேட்டாப்புல 8,000 ஆடு கேட்டாப்புல. ஆடு கொடுக்குறவர் கற்றுன்னு கத்திட்டாப்புல. 8,000 எந்த ஆடு இப்போ எனக்கு வாங்க முடியுது வைக்க முடியுது அப்படின்னு. ஒரு நேரத்தில் 8,000 விற்ற ஆடு தான். ஆனால் இப்போ இந்த ஆடுகள்லாம் வந்து 12 ரூபா 13 ரூபா நல்லா வேகமாக இருந்தால் 13 ரூபா அந்த ஆடுலாம். இன்றைக்கி சந்தை வந்து ஆடுக்கு விலைவாசி இல்லாதனால 10 ரூபா ரேஞ்சு முடியே பேசினான். அவங்க விடலை. அவர் 9,500 வேணாம்னு ஓடினாப்புல. ஆனால் பிடிச்சி நான் கூட சத்தம் போட்டேன். 10 ரூபாய் வேணாலும் 11 விற்கும்யா நல்ல இப்போ அப்படின்னு பத்தியா அப்படின்னு சொன்னேன். அவர் இல்லை வேண்டாம் அப்படின்னு. ஆடு நல்ல ஆடு. அதனால் எதுவும் பாடங்கள்லாம் போடாதனால நம்மளுக்கு ஒன்றும் பார்வை தெரியல. ஆடை பற்றி எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது. ஆடு நல்லா இருந்தது. நல்லா கம்புக்கட்டான ஆடு தான். ஆனால் இருந்தாலும் ஆடு நல்ல ஆடு, உயர்ந்தரமான ஆடு. இது பாடங்கள்லாம் போட்டு ஏற்றி வச்சுருந்தாங்கன்னா ஆடு முரட்டுத்தனமாக இருக்கும். பாடங்கள்லாம் போடலை. ஏன்னா இப்போ வந்து யாரும் இந்த மாதிரி விசேஷங்கள் இருக்காதனால அது சொன்னாங்க. இது அண்ணனுடைய ஆடு அவர் அது கிடாக்கி கற்றுதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ஒரு நம்ம சிட்டியா அந்த நம்ம கேட்ட 1,00,000 அந்த கிடா இது அந்த வந்து இந்த மட்டமான கிடா பல்லு போடாத கிடா இந்த கிடா தான். இந்த கிடாயை வந்து கிடாக்கி விட்டுட்டு இருந்தாப்புல. அது கேள்வி பண்ணிக்கிட்டு தெரிஞ்சோம். ஆட்டுக்கு எவ்வளோது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விட்டு தெரிஞ்சோம். இந்த குட்டி பார்த்திங்கன்னா அவர் ஐயா ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருந்தாப்புல. இந்த கரும்பூர் குட்டி அந்த நிற்கிது பாருங்களா அந்த குட்டியை ஆசைப்பட்டு அவர் வாங்கியிருக்காப்புல. இவர் விடமாட்ட சொல்லிட்டாப்புல. 6,500 அந்த குட்டியை போய் மல்லு கட்டி வாங்கிட்டாப்புல. நான் வளர்க்கணும் எனக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டியை போய் அவர் போய் மல்லு கட்டி சண்டை போட்டு வாங்கினாப்புல. அதை வேடிக்கை பார்த்துட்டு வந்தான். அவர் அங்கிட்டு நிற்கிற அண்ணன் தான் அந்த அப்பமே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு வெள்ளை கிடாயும் அந்த 10,000 11 ஒரு கிடா கட்டலாம் தம்பிக்கிட்ட அந்த கிடாயை அவர் தான் வாங்கினாப்புல. கூட போட்டு 1,500 கூட கொடுத்து அவர் வாங்கியிருந்தாப்புல நம்ம கிட்ட கட்டணும். நான் தான் வாங்கினேன் தம்பி அப்படின்னு சொல்லி காமிச்சாப்புல. வாங்கலாம்ண்ணே நான் எனக்கு கொஞ்சம் பெருங்கடா அறுக்க மாட்டேன் அதெல்லாம் கொஞ்சம் மலைச்சனே அப்படின்னு சொல்லி சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போனாப்புல. அந்த குட்டியை ஒரு விளையாட்டு இருந்தாங்கன்னா 2 பார்த்துட்டு நின்றோம். எவ்வளோ கேட்குறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது குட்டி நல்ல குட்டி நல்லா கறிக்கட்டான குட்டி. சாதகம் தான் வாங்கினவருக்கு அந்த குட்டி சாதகம். இவருமே சாதகமாக வாங்கிட்டு வந்திருக்காப்புல. இவருக்கு 500 கொடுத்தோடனே டக்குன்னு வந்துட்டு விட்டாப்புல. சரி போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விடுறதுக்கு ஒரு மனசு வரல. நான் ஆசைப்பட்டு வழக்கம் வாங்கினேன் நீ பிடிச்சி வம்பா இழுக்கிறேன்னு கத்திக்கிறந்தாப்புல. அவட சரி அப்படின்னு சொல்லிட்டு 7 ரூபாய்ன்னு நினைக்கிறேன் கொடுத்தது. நல்ல குட்டி. இது நம்ம ஐயா வச்சுருந்தாப்புல. நம்ம ஐயா திருப்போணத்துக்காரரு. நல்ல கிடாய்கள் நல்லா அது என்னென்னு கேட்டால் எல்லாமே கொட்டைக்கிடா நல்ல கிடாயாக இருந்துச்சு. கூப்பிட்டாப்புல ஃபஸ்ட்டு நான் அம்மாவுக்கு பார்த்தேன் நீ என்ன தம்பி வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாப்புல. வச்சுருந்தது தெரியல இல்லாட்டா கண்டிப்பாக வந்து இந்த கிடா தான் நமக்கு முடிஞ்சிருக்கும் கறிக்கடைக்கு. இப்படி கிடாய்கள் தான் நம்ம கறிக்கடைக்கு வாங்கலாம். எல்லாம் பல்லு போடாத கிடா தான். விற்கல பத்திரி போயிட்டாப்புல. சரி நான் கிடா வாங்கிட்டேன் சொன்னோம் பத்திரி போயிட்டாப்புல. இது பார்த்திங்கன்னா 4 புருவ குட்டி நல்லா பொடி குட்டி. இந்த ஒரு 4 குட்டி ஒரு குட்டி ஒன்று 5,000 அப்படின்னு சொல்லிட்டு 20,000 அந்த 4 புருவ குட்டியும் பேசினாங்க கறிக்கடைக்காரவங்க. அவர் கேட்டுருந்தாப்புல அவர் கறிக்கடைக்கு. ஆமாம் தெரிஞ்ச அண்ணன் தான் பரம்புடி கறிக்கடைக்காரர் தான். கேட்டாப்புல அவர் இல்லை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இது லாஸ்ட்டில் 22,000 10ங்க இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் 20,500 முடியே மல்லு கட்டி கிடந்தாங்க. அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல. நல்ல குட்டி 2 குட்டி பொடி குட்டியும் கிடந்துச்சு. ஒரு குட்டி ஒன்று 5,000 அவருக்கு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிச்சு. அதோட இல்லை நான் கொடுக்கல வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் இழுத்து கிடந்தாங்க. அவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு கிடந்தாப்புல. 4மே புருவ குட்டினா பொட்டைக்குட்டி 4மே பொடி குட்டிங்க. அந்த சின்ன குட்டிங்க ஒரு குட்டி ஒன்றும் 7 கிலோ 7 கிலோ 6 கிலோ விழுவுன்னு வச்சுக்கலாம். இந்த 2 கிடாயும் போய் நம்ம கறிக்கடைக்கு கேட்டேன். சந்தையெல்லாம் முடிஞ்சு கிளஞ்சி எல்லோரும் கிளம்ப போனேன். வண்டியெல்லாம் எல்லாம் கிளப்பிட்டாங்க. ஒரு சும்மா பிடிச்சிட்டு நின்றாப்புல. சரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டேன். நம்ம ஃப்ரெண்டு முன்னாடி சொன்னாப்புல 25 கேட்டேன் அதை கொடுக்கல அப்படின்னு. சரி நம்ம போய் லாஸ்ட்டு நேரம் தானே ஏதோ பழிச்சு மட்டும் கடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் கேட்டேன்.
21 கேட்டு 22 கேட்டேன். அண்ணே 25 கேட்டேன், எனக்கு கொடுக்கலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாப்புல. நம்ம சரி அலைஞ்சா வாங்குவோம், இல்லாட்டா நின்றுட்டு போதும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். கிடா 2 நல்ல கிடா 2 கிடாயுமே, ஆனால் குறை சொல்ல முடியாது, நல்ல கிடாயா.